இந்த புல்டோசர்கள்லாம் வரிசையா லைனா போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 30, 40 புல்டோசர் போகுது. ட்ரெயின்ல கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க தெரியுங்களா? பீகாருக்கு கொண்டு போறாங்க. எதுக்கு கொண்டு போறாங்க? அதாவது ரோடு அகலப்படுத்துறதுக்கும், இடங்கள ஆக்குபைட் பண்றதுக்கும், யாரெல்லாம் புறம்போக்காவும், மற்றபடி சரியான அ பத்திரப்பதிவுகள் பண்ணாம எது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, அத்தனையும் இடிச்சு தள்றதுக்கு புல்டோசர்கள் வரவழைக்கப்பட்டிருக்குது. வேக வேகமா இந்த வேலைகள் நடக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஏழை மக்கள், அன்றாடங்காட்சிகள். அங்கங்கே குடிசைய போட்டுக்கிட்டு கவர்மெண்ட் கட்டிக் குடுக்க போறதில்ல. அந்த மக்கள போய் இவங்க போய் அடிச்சு நொறுக்கி, அந்த வீடுகளெல்லாம் இடிச்சு தரைமட்டமாக்கி, அத அப்படியே அத்தானிக்கும், அம்பானிக்கும் அ எல்லாருக்கும் ரத்தன் டாட்டாவிலேருந்து எல்லாருக்கும் பகிர்ந்து குடுப்பாங்க. அது கமிஷன் வாங்கிக்குவாங்க. இதுதான் நடக்க போது. பாவம் அன்றாடங்காட்சிகள். அதாவது மனசாட்சியே இல்லாத ஒரு கவர்மெண்ட்டுன்னா அது இதுதான். ஊபியில அதே மாரி தான். எல்லா இடங்களையும் இடிச்சு அதேமாரி குஜராத்தில எல்லா இடங்களும் இடிக்கப்பட்டு, பெரும் பெரும் இடங்கள் வணிக வளாகங்கள் கட்டுறதுக்கும், அது அதானிக்கும், அம்பானிக்கும் குடுக்கறதுக்கும், அந்த இடங்கள்லாம் ஆக்குபைட் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ அவர்களுக்கு எந்த ஒரு நஷ்ட ஈடும் கிடையாது. எந்த ஒரு நஷ்ட ஈடும் குடுக்க போறதில்ல. ஏன்னா கவர்மெண்ட்ட காசு கிடையாது. இருக்கிற சொத்த ஃபுல்லா வித்தாச்சு. இந்த நிலைமையில இப்படி ஓடிட்டுருக்குது. இந்த ஏழை மக்கள்ட்ட வாக்குகள பொய்யான வாக்குறுதிகள குடுத்து, இவிஎம் மிஷின்ல திருட்டுத்தனமா ஆட்சிக்கு அத நிலைநிறுத்துறதுக்காக இந்த மோடியும், அமித்ஷாவும், யோகி ஆதித்யநாத்தும் பண்ணக்கூடிய இந்த அ காட்சிகள்லாம் பார்க்குறப்ப, நமக்கு உண்மையிலேயே நம்ம நாடு இந்த அளவு சீரழிஞ்சு போயிட்டுருக்குதுன்னு மனசு அவ்வளோ வருத்தப்படுது. நீ ஹிந்து ராஷ்ட்ரா கொண்டு வர போறேங்கிற. ஹிந்து ராஷ்ட்ரா கொண்டு வந்தாக்க இத விட மோசமாகும். இப்ப இருக்கிற நிலைமையோட ரொம்ப மோசமாகும். அதில இந்த மக்கள் பலதரப்பட்ட மக்கள், பல ஜாதிகள், பல குலதெய்வங்கள வச்சு வணங்கக்கூடிய அத்தனை மக்களுடைய வாழ்விலும் மிகப்பெரிய ஒரு புயலை உண்டாக்கப் போகிறது இந்த மோடி, அமித்ஷா இந்த குரூப், யோகி ஆதித்யநாத் குரூப்கள். இப்ப ஊபியில முடிச்சாச்சு, குஜராத்தில முடிச்சாச்சு. இப்ப பீகாருக்கு எல்லாம் வண்டி லைனா போயிட்டுருக்குது. இனி அங்கே அங்கே போய் என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ண போறாங்களோ, அந்த மக்களின் சாபம், அந்த ஏழை மக்களின் சாபம் கண்டிப்பா இவர்கள ஒரு நாள் மக்கள் மத்தியில கொண்டு நிறுத்தும். அந்த நாள நம்ம அ ஆவலோட எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக. ஏன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு இடையில எந்த ஒரு திரையும் இல்லைங்கிறான் இறைவன். பாதிக்கப்பட்ட மக்களின் இடையில எந்த ஒரு திரையும் இல்லைங்கிறான். அது கண்டிப்பா நடக்கும் நம்ம நாட்ல.